ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான சரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு 12 நாட்கள், ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 16 வரை சுக்கிரன் கேது சேர்க்கை பலன் தருகிறார். அதுவும் கேதுவின் சாரத்தில் சுக்கிரன் சார மாற்றம் பெறுகிறார். ஜூலை 5ஆம் தேதி 10ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கு வர்றாரு. லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. ஆனால் நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரத்துல என்டர் ஆகுறார். இந்த 12 நாட்கள்ல கேதுவாகவே மாறி விடுவார். கேது கூடவே சேர்ந்து விடுகிறார். கேதுவும் கேது நட்சத்திரத்திலே இருக்கு. அப்ப ரொம்ப கிரகம் வந்து சேர்க்கை நெருக்கம் அதிகமாகறதுனால கேரக்டர் வந்து கேரக்டர் வந்து ஒரு காம்பினேஷன் உருவாகி, சுக்கிரன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரமான கிரகம், எவ்வளவுக்கு டீசெண்டான கிரகம், எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு படோடாபமான ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம். அதாவது பளிச்சென்று இருப்பதுன்னு அர்த்தம். ஆனால் கேது என்பது ஒரு இருள் கிரகம். அது மட்டுமல்ல, தான் சேர்ந்த கிரகங்களை வந்து துண்டாடுவது தான் கேதுவினுடைய வேலை. அவருடைய பலாபலன்களை, நற்பலன்களை கெடுப்பது தான் கேதுவினுடைய வேலை. ஸோ அந்த வகையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, துலா லக்னத்துல நீங்க ஆரம்ப புள்ளி, அதாவது சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள்ல லக்ன புள்ளி மற்றும் சுவாதி நட்சத்திரம் 1, 2 பாதங்கள்ல லக்ன புள்ளி அமைந்திருப்பவர்களுக்கு இது வந்து 10ஆம் இடமாக வேலை செய்யும். 11ஆம் இடமாக வேலை செய்யாது. இந்த சுவாதி 3ல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் கேது 10ல இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அப்ப இது வந்து ஒரு கர்மஸ்தானம் மாதிரி. அதுல வந்து இந்த கேது என்பது குழப்பத்தை உண்டாக்குவார். இப்ப நீங்க வந்து சுக்கிரன் சார்ந்த தொழில் செஞ்சாலும் சரி, வேற எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதுல வந்து சுக்கிரனுடைய ஒரு தனித்தன்மையை கெடுக்கக்கூடிய ஆற்றல் கேதுவுக்கு உண்டு. அதனால என்ன ஆகப் போகுது? கொஞ்சம் நாம யார நம்பணும்? எப்படி பழகணும்? அதே மாதிரி புது காரியங்கள திட்டமிட்டு செய்யறதுல அவசரப்படக்கூடாது. விஷயங்கள் இல்லாம ஒரு இடத்துல நாம வந்து லாக் ஆயிக்கக்கூடாது. கேது என்பது ஆசை காட்டி வேறு வழியில திசை திருப்பி விடுவது. சேரக்கூடாதவர் சேர்க்கை. அதே மாரி நம்பக்கூடாதவருடைய வழிகாட்டுதல். இது மாரி விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க இதே ராகு, அதாவது சுவாதி நட்சத்திரம் 3, 4 பாதத்துக்கு மேல உங்க லக்ன புள்ளி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, 15 டிகிரிக்கு மேல அமைஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு லாபஸ்தான சுக்கிரன் தான். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் வந்தா தான் சுக்கிரனுக்கு பலம். பூர நட்சத்திரத்துக்கு வரும்போது தான் பலம். ஆனா இந்த கேது நட்சத்திரத்துல இருக்கும்போது பலவீனம். அப்ப இந்த பலவீனம் எப்படி காட்டுவார் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இந்த அசால்ட்டா நம்மள பண்ண வச்சுரும். அது என்ன இவருக்கு தானே குடுத்தா போதும், அவரு வர வகையில பார்த்தாச்சு, அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில நம்மள நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு விஷயத்துக்கு நெகட்டிவான விஷயத்துக்கு கீழ இறங்கி போற வேலைய செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் அது வருத்தத்தை குடுக்கும். அது வந்து ஏதோ ஒரு வகையில பண வகையிலயும் நமக்கு பாதிப்ப குடுக்கும். உறவுகள் வகையிலயும் மனசங்கடத்தை ஏற்படுத்தும். ஆண்களானால் சுக்கிரன் தானே களத்திர காரகன். அப்ப பெண்களாக இருந்தாலும் ஒரு நகை, ஆபரணங்கள், அ ஆடம்பர பொருள் சேர்க்கை இதுக்கெல்லாம் காரகன் வந்து சுக்கிரன் தானே. இப்ப அந்த மாரி விஷயத்துல கூட இந்த காலகட்டத்துல இன்வால்வ் ஆகாதீங்க. நம்பகத்தன்மை பொய்த்துவிடும். நாம நல்லதுன்னு நெனச்சு தான் செய்வோம். ஆனா, அங்க சூழ்ச்சி அங்க தெரியாம நாம அத செஞ்சுருவோம். பின்னால தான் அந்த சூழ்ச்சி நமக்கு தெரிய வரும். அப்ப நமக்கு லாஸ் ஆயிரும். அப்ப இந்த 12 நாட்கள் கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எதுல நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைகள், ஒரு ஞான மார்க்கம், தெய்வீகம், பொதுஜன சேவை இது மாரி விஷயத்துல பாதிக்காது. அதாவது நமக்கு அப்படின்னு சொல்லி பொருள் சார்ந்த விஷயத்துல இயங்காம, நாம வந்து சர்வீஸ் ஓரியன்டடா ஒரு சேவை சார்ந்த விஷயத்துல இயங்கும்போது,
அது ஒண்ணும் பாதிக்காது. ஒரு தான தர்மங்கள், ஒரு இறை வழிபாடு, ஒரு கலை சார்ந்த ஒரு ஈடுபாடு, இதுக்கெல்லாம் ஒண்ணும் பாதிக்காது. எது எப்படி இருந்தாலும், கேது நம்ம ஜாதகத்துல அவரு வந்து நல்லவரா, கெட்டவரான்றத பார்த்துக்கணும் ஒரு பக்கம். சுக்கிரன பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு உறவுக்கு நல்லவர், அறிவுக்கு நல்லவர், மூளை உழைப்புக்கு நல்லவர். இந்த 2 பேருடைய நட்சத்திரமுமே காம திரிகோணங்கள்ல தான் இருக்கு. 3ஆம் இடம் என்பதும் அறிவு. 7ஆம் இடம் என்பது பொதுஜன தொடர்பு. 11ஆம் இடம் என்பது சந்தோஷம். இப்ப இந்த 3 ஸ்தானத்துல தான் இந்த 2 பேருடைய நட்சத்திரங்களும் இருக்கு. ஆனாலும் கூட, இதுல குவாலிட்டி டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, சுக்கிரன் கேது நட்சத்திரத்துல வரும்போது, சுக்கிரன் பலம் இழக்கிறார். சூரியனையே விழுங்கக்கூடிய கிரகம் தான் கேது. கிரகண தோஷம்னு சொல்றோம். அப்ப எந்த கிரகத்த தான் கேது விட்டு வைப்பாரு? அப்ப இந்த கேது கூட இவரு சுக்கிரன் மெர்ஜ் ஆகும்போது, உண்மையிலேயே அழகு சாதனங்கள் பயன்படுத்துறதுலயும் எச்சரிக்கையா இருங்க. ஆபரணங்கள் பயன்படுத்துறது, நம்மள நாம மெருகேத்திக்கலான்னு சொல்லி, வேற ஏதாவது ஒரு இடத்துல போயி, நமக்கு அது ஒரு அவமானத்தை தேடி தர்ற இடமா இருந்துறக்கூடாது. அதனால ஒரு கேளிக்கை, உல்லாசம், உற்சாகம், நண்பர்கள் வட்டாரம், பழக்கவழக்கம், இத பருவத்தில உறவினர்கள் சார்ந்து பழகுறது, இது எல்லாத்துலயுமே கவனமா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம லக்னாதிபதியே நம்ம சுயபலம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். லக்னாதிபதி இந்த மாரி அரெஸ்ட் ஆகும்போது, என்ன சூழல் சாதகமா, பாதகமா? இது இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு நல்லது தான் செய்யுமா? என்ன செய்யுங்கன்னு தெரியாமயே ஒரு மாயத் தோற்றத்துல சிக்க வைக்கும். அப்ப நம்மளை நாம அறியாமலேயே அதுல போய் இன்வால்வ் ஆயிட்டு, கடைசியில பார்த்தீங்கன்னா, எப்படி என்ன பேஸ்ல நான் இந்த இதுல வேலையில என்டர் ஆனேன்னே எனக்கே தெரியல. அப்படின்னு நெறைய பேர் புலம்புறத கேட்டுருக்கேன். இதெல்லாம் ராகு, கேதுக்களுடைய வேலை தான். 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு ஆசைகளை தூண்டுகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஆசைகளை துண்டிக்கிறது. அதிலே லக்னாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடமாகிய மனம், 7ஆம் இடமாகிய இப்ப கணவன் மனைவி உறவு, 11ஆம் இடமாகிய நண்பர்கள், வெற்றி, இது எல்லாமே கேதுவால் அங்கே கெடுக்கப்படுகிறது. கேதுவால் ஒரு வகைக்கு டீக்ரேட் பண்ணப்படுகிறது. அப்ப ஒரு ஆடம்பரம் என்பது அவதியில் முடிகிறது. அப்படிங்கிறது தான் கரெக்ட்டு. மற்ற லக்னங்களை எல்லாம் விட துலா லக்னத்துக்கு இந்த 11ஆம் இடம் என்பதனால ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டியதில்ல. அதுலயும் யாருக்கெல்லாம் சுக்கிரன், கேது திசாபுத்தி இருக்கோ அவங்களுக்கு தான் இதனுடைய எஃபெக்ட் பங்க்சுவலா நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி. வணக்கம்.